ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தினால திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, பெரியவரே, தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவர் ராஜா, இந்த வேலையிலையும் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலையும் உங்கள் சமூகத்தில் திறந்த ஆழ்த்தி அர்ப்பணிக்காப்பா. நீங்கள் அற்புதர், நீங்கள் பெரியவர்ப்பா. எங்கள் நடுவில் நீங்கள் பெரியவராக இருக்கீங்க, எங்கள் மத்தியில் நீங்கள் பெரியவராக இருக்கீங்க. பெரிய காரியத்தை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த தேசமெங்கும் உள்ள ஒவ்வொரு முதியோர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, பச்சளம் பிஞ்சுகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. சாயங்கால வேளையில் கண்ணீரோடு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிறேன்ப்பா. இக்கட்டு வேலையில் கூப்பிட்ட குரலுக்கு தகப்பனீங்க என்னன்னு கேட்கக்கூடிய தெய்வம்ப்பா. உங்கள் சத்தம் கேட்டு சித்தம் செய்யத்தக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலத்த காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வாய் திறந்து சத்தம் போட்டு கூப்பிடத்தக்க எங்களை யார் விசாரிப்பா, எங்களை யார் கவனிப்பா, எனக்கு யார் உண்டு, எனக்கு ஒரு பெரியவங்க இருந்தால் நல்லா இருக்குமே, என் மத்தியில் ஒரு பெரியவர் இருக்கணுமே, எனக்கு ஒரு பலத்த அற்புதத்தை செய்யணுமேன்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் கறந்த ஆழ்க்கி அர்ப்பணிக்க தயவுக்குள்ளேயும் இரக்கத்துக்குள்ளேயும் வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி உங்கள் மத்தியில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பிள்ளைகளா, எத்தனையோ இக்கட்டுகளில், எத்தனையோ வறுமையில், எவ்வளோ பெரிய கொடூரமான வியாதியிலையும் கண்ணீரின் பாதையிலையும் நீங்கள் நடந்து வரும்போது அவருடைய கரம் உங்களை தாங்குச்சே, அவருடைய கரம் உங்களை மீட்டு எடுத்துச்சே, அவருடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் அவருடைய பெரிதான சமாதானமும் உங்களுக்கு கிடச்சிச்சே. அவ்வளோ பெரிய மனுஷனை, அவ்வளோ பெரியவரை, உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரியவரை நீங்கள் நேசித்து விசுவாசித்து நல்மன சாட்சியாக சாட்சி பகரத்தக்க எப்போமாவது ஒரு நாள் அவரை வாழ்த்தினது உண்டா? அவரை போற்றினது உண்டா? வேதம் சொல்லுது, உங்கள் மத்தியில் பெரியவராக இருக்கார், உங்கள் மத்தியில் பெரியவராக இருக்கார். அவர் ஒரு பெரிய பலத்த ஜாதி, அவர் ஒரு பெரிய பலவான். உங்கள் மத்தியில் இருந்து இன்னைக்கு காரியத்தை வாக்கியம் பண்ணுறதுக்காக காத்திருக்காரு. என் பிள்ளை இன்னைக்கு என்னை கூப்பிட மாட்டாளா? என் பையன் இன்னைக்கு என்னை தேடிட மாட்டானா? என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு அற்புதம் செய்யணும்னு காத்திருக்கனே, நான் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னு காத்திருக்கனே, ஒரு புதிய வாசலை நான் திறந்து கொடுக்கணுன்னு இருக்கனே. என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்காதா? என் பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்க மாட்டாங்களா? நான் விசாரிக்க காத்திருக்கனே. நான் பெரியவன் அல்லவா, அதனால் எனக்கு அநேக காரியத்தை கர்த்தர் ஞானமாக நடத்தணுமே. நான் கூப்பிடுவேனே, நான் இன்னையிலேருந்து வாய் திறந்து என் நேசரை நான் கூப்பிடணுமே. நான் வாய் கரவாமல் இருக்கிறது குற்றம் அல்லவா? நான் வாய் திறக்காமல் இத்தனை வருஷமாக இருந்துட்டேனே, என் காலங்கள் வீணாகி போச்சே. என் காலங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கொடியதாக மாறினதுக்கு காரணம் நான் வாய் திறந்து அப்பான்னு கூப்பிடாமல் இருந்தது தான். குற்றம் என் மேலே உள்ளது தான், தவறுகள் என்னோட உள்ளது தான். அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நான் சுமந்து இல்லாதபடி இந்த நிமிஷம் நான் முழங்கால் படியிடுவேன், இந்த நிமிஷம் நான் முழங்கால் படியிடுவேன். என் தேவனை நான் தேடுவேன், அவரை நான் ஆர்ப்பரித்து மனமகிழ்ச்சியாகுவேன், அவருடைய மகிழ்ச்சியை நான் போற்றுவேன். என் நேசர் என்னை கண்டா மனமகிழ்ச்சி ஆவார். நான் வாய் திறக்காமல் இருந்தது தவறு தான் சொல்லி இன்றைக்கி வாய் திறக்க முடியுமா? நான் மௌனமாயிராமல் இருந்தது பெரிய குற்றம்தான். நான் இன்றைக்கி மௌனமாக வர மாட்டேன். நான் வாய் திறந்து போற்றுவேன், நான் வாய் திறந்து புகழுவேன், நான் வாய் திறந்து துதிப்பேன்னு சொல்லி உங்கள் வாயை திறந்து துதிக்க முடியுமா? உங்கள் வாயை திறந்து போற்றி புகழ முடியுமா? எத்தனை நாவு இருந்தாலும் துதித்து போற்ற முடியாதுன்னு சொல்லுதே வேதம்.
எத்தனை நாவு இருந்தாலும் துதித்து போற்ற முடியாதுன்னு சொல்லுதே. அவர் துதிக்க பாத்திரவாரர் அல்ல, அவர் துதிக்கு பாத்திரவாரர் அல்லவா? நீ வாய் தராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? ஐயோ எனக்கு இந்த பற்களிப்பு, ஐயோ எனக்கு இந்த தண்டனை, நான் மட்டும்தான் கொடிய வேதனையில் இருக்கேன், எனக்கு மட்டும்தான் வறுமை, எனக்கு மட்டும்தான் பாடுன்னு புலம்பி தீர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறாரு, ஒரு நாளாவது ஒரு நிமிஷமாவது என்னை தேடி மன மகிழ்ச்சியாக ஒரு ஆராதனை நீ உண்டு பண்ணியிருப்பியா மகனே மகளே? என்னை துதிச்சிருப்பியா? என்னை போற்றிருப்பியா? நான் உன் நடுவில் பெரியவராக இருக்கனே. ஏசாயா 12:6 சொல்லுது, கர்த்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்காராம். அவர் உன் மத்தியில் பெரியவராக இருக்கும்போது எவ்வளோ காரியத்தை உன்னை விசாரிச்சிருப்பார், எவ்வளோ காரியத்தில் உன்னை பண்படுத்தணும்னு நினச்சிருப்பார், எவ்வளோ காரியத்தில் என் புள்ள இன்னும் குணசாலனாக மாறணும், குணசாலியாக மாறணும்னு சொல்லி அவர் விசுவாசிச்சிருப்பார், வாஞ்சிச்சிருப்பார். அவருடைய வாஞ்சையை, அவருடைய எண்ணங்களை ஒரு நாளாவது ஐயோ என் தகப்பனுக்கு இது பிடிக்காதே, இது நான் என் தாயின் தகப்பனையும் அலட்சியம் பண்ணுற காரியம் அல்லவா? இங்கே உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் கொடுத்து தீர்த்தாலும் நம்ம மனசும் நம்ம இருதயமும் அமைதியாகவே இருக்காது. இன்னும் என்ன இருக்குது, இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன தேவை, கர்த்தர் எனக்கு அது மட்டும் தந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்படிப்பட்ட உலகத்தில் என்ன தேடுனா, என்ன நேசிச்சா நான் உனக்கு பூரண சமாதானத்தை தருவேன்னு சொல்கிறாரே. நீ என்ன நேசிச்சனா நான் உனக்கு பூரண சமாதானம் தருவேன்னு சொல்கிறாரே. அவரை ஏன் நீங்கள் நேசிக்கலை? அவரை ஏன் விட்டு ஒதுங்குறீங்க? இந்த உலகம் பற்களிப்பும் இந்த உலகத்தின் கண்ணீருக்குள்ளேயும் இன்னும் எத்தனை நாள் நடந்து வர போகிறீங்க பிள்ளைகளா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு எழுதப்பட்டிருக்கே. ஐயோ நான் வேலைக்கு போகிறேன், ஐயோ நான் கடை திறக்க போகிறேன், ஐயோ என் காலத்தில் எனக்கு எல்லாமே நிற்க முடியாத அளவுக்கு ஓட்டமாக இருக்குது, அதனால் நான் பைபிள் வாசிக்கலை, அதனால் நான் துதிக்கலை, அதனால் நான் போற்றலை, அதனால் என் இயேசுவை நான் மையப்படுத்த எனக்கு ஞானமே இல்லை. அதனால் இயேசுவும் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் கொடிய கண்ணீர், உன் வாழ்க்கையில் பற்களிப்பு, உன் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, நீ எவ்வளவு ஓடியும் நீ இலக்க ஓடியும் திருப்தி அடையாமல் இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அவரை ஆராதிக்க நமக்கு நேரம் இல்லை. பல மணி நேரம் இந்த உலகத்தில் நம்ம வீணாக்கி கொண்டே இருக்கோம். ஒரு நிமிஷம் கர்த்தாதி கர்த்தரை போற்றுறதுக்கும் மன்னாதி மன்னனை புகழ்கிறதுக்கும் ஒரு நொடி பொழுது நமக்கு நேரம் இல்லை. நான் வேதம் சொல்லுது, கர்த்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். சின்ன பையனாக இருக்காருன்னு சொல்லலை, பெரியவராக இருக்கார். உன்னை விசாரிக்கத்தக்க, உன்னை பொறுமையோடு பாதுகாக்கத்தக்க, பல 100 நேரங்களில் நீ விட்டு மறுதளித்து ஓடினாலும் மறுபடியும் கரம் சேர்த்து கொள்ளத்தக்க, எவ்வளவோ ஆபத்தில் அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளத்தக்க, ஞானத்திலையும் தயவுலையும் உனக்காக காத்திருக்காரே. நல்ல ஞானத்தை கொடுக்கறதுக்காகவும், நீ பண்ணுறது ஒவ்வொரு காரியத்தையும் பொறுத்து கொண்டு தயவை கொடுக்கறதுக்காகவும் அவர் உன் சமூகத்தில் காத்திருக்காரு. இந்த உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய மனிதனாகவும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம், எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் பரவாயில்ல, என் நேசர் உன்னோட இல்லைன்னா நீ இந்த உலகத்தில் வீணான மனுஷன். நம் நேசர் நம்மளோட இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வீணான மனுஷன். நம்மளை எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சு காப்பாற்றுவார் பிள்ளைகளா. அப்படி அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கார். இந்த உலகம் எங்கும் அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கார். அநேக சாட்சிகள் உண்டாயிருக்கு. மரித்தவனை உயிரோடு எழுதப்பட்ட தேவன், மரித்த பிள்ளைகளை உயிரோடு எந்திக்க வச்ச தேவன் உன்னோட இருக்கிறார். நீ அவரை ஆராதிக்காமல் உன் நேரங்களையும் காலங்களையும் அந்த பெரிய ஒரு சமூகத்தில் நீ காத்திருக்காமல் வீணாக்குனதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நமக்கு கடைசி நாள், இன்றைய பொழுது நமக்கு கடைசி நாள். இந்த நாட்கள் இவ்வளவு நாள் வீணாக்குனதுக்குள்ள கணக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கடைசி நாள். ஐயோ நான் மனம் மாறணுமே, ஐயோ நான் மன ரம்மியமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே வாழணுமே, நான் மனம் மாறணுமே, என் மன மாற்றத்தினுடைய காரணம், என் மன மாற்றத்தினுடைய வாஞ்ச, என் மன மாற்றத்தினுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கணுமே, எனக்கு மனமாற்றம் உண்டாகணுமே. என் மனம் மாறிட்டுனா நான் ஒரு புதிய பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருவேனே. என் மனம் மாறுதல் எனக்கு ரொம்ப முக்கியமே. இந்த தேசமெங்கும் உள்ள அழிவிலிருந்து, இந்த தேசமெங்கும் உள்ள எல்லா பொல்லா காரியத்திலிருந்து, பாவ செயலிருந்து என் மனம் மாறணுமே.
அநேக ஆத்துமாக்களுடைய இருதயங்கள் மாறணுமே. நான் மாறியது மட்டும் இல்லாமல் இந்த தேசமெங்கும் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சாட்சி பகரணுமே, கண்ணீர் வடிக்கணுமே. என்ன போல உள்ள சகல மனுஷனும் மாறணுமே. இதனால் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணுமே. அவர் என் பக்கத்தில் பெரியவராக இருக்கார், அவர் என் பக்கத்தில் பெரியவராக இருக்காரே. அந்த பெரியவரை நான் இழக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே. நான் இது நாள் வரையும் தெரியாமல் இருந்தது பெரிய பாவச் செயல் அல்லவா? நான் இது நாள் வரையும் ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டேனே, இது நாள் வரையும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேனே. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணுமே. என் மன ரம்மியத்துக்கு தக்கன எனக்கு ஒரு அற்புதம் செய்யணுமே. என் மன சாட்சிக்கு தக்கன எனக்கு ஒரு அற்புதம் செய்யணுமே. என் இருதயம் நம்பத்தக்க கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சாட்சியை உண்டாக்கணுமே. இந்த இரவு வேலையில், இந்த சாயங்கால வேலையிலிருந்து இந்த இரவுக்குள்ள கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணுமே. அந்த அற்புதத்தின் நிமித்தம் நானும் இனி கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்வேன். அந்த அற்புதத்தின் நிமித்தம் நானும் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்வேன். கர்த்தர் வல்லவர், என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார், அவர் என் நடுவில் பெரியவராக இருக்கார். அந்த ஏசாயா 12:6 சொல்லப்பட்டது போல அவர் பெரியவர், அவர் பெரியவர், மகா பெரியவர், மகா ஞானம் உள்ளவர், மகா கிருபை பொருந்தியவர். பூமியினுடைய அசைவு அறிந்தவர். என்னையும் என் இருதயத்தையும் அறிந்திருக்க மாட்டாரா? என்னையும் என் குணத்தையும் அறிந்திருக்க மாட்டாரா? நான் நடத்தத்தக்க எனக்கு பாதை தந்திருக்க மாட்டாரா? எனக்கு வாசலை அவர் திறந்தவர் அல்லவா? எனக்கு உள்ள வாசல்களை திறந்தது அவர் தானே. என் வாழ்க்கையில் அநேக காரியத்தை பண்படுத்துவார்ல. நான் மறந்தது எப்படி? நான் மறந்து போனது எப்படி? இனி நான் மறவாதபடி அவர் பாதத்தை கிட்டி பிடிக்கணுமே. இனி நான் என் நேசரை மறந்துடக்கூடாதே, என் இயேசுவை விட்டு நான் விலகிடக்கூடாதே. இனி இந்த காலம் செல்லாது, இனி இந்த நாளும் செல்லாதே. நம் இயேசுவை விட்டு நான் மாறாதபடி வாழத்தக்க ஞானமும் கிருபையும் எனக்கு வேணுமே. இது நாள் வரையும் ஞானம் இல்லாத பிள்ளையா நான் வாழ்ந்துட்டேனே. அதனால் நான் இயேசுவை தேடலை. என் பாவம் என் பின்தொடருது, என் இச்சக காரியம் என் பின்தொடருது, என் சாபம் என் பின்தொடருது, என் வறுமை என் பின்தொடருது, என் கடன் பாறை என் பின்தொடருது. நான் அதை பக்கமாக இழுப்புண்டு ஓடிட்டேன். இனி என் இருதயம் இயேசுவை நோக்கி இருக்கும், என் ஆத்துமா இயேசுவை நோக்கி இருக்கும். என் கால் தப்பி செல்லத்தக்க கர்த்தர் எனக்கு ஒரு புதிய பாதையை தருவார். விசுவாசிக்கிங்களா? இந்த நிமிஷத்தில் அந்த பெரியவர் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் அற்புதம் செய்வார். என் கர்த்தர் மாறாதவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய போகிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்தவரை, கிருபாதார பலியை இந்த சாயங்கால வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்கையா. சகலத்தையும் செய்ய வல்லவரே, பூமியும் அதன் குடிகளும் உங்களுக்கு உள்ளதுப்பா, உங்கள் பிள்ளைகள்ப்பா, உங்கள் ஆத்துமாக்கள்ப்பா. அழியாதபடி நித்திய ஜீவனை பார்க்க, அதை தேடி ஓட, இந்த ஸ்லாக்கியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்க தயவும் கிருபையும் இரக்கத்தையும் தரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலையும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா. ஒரு புதிய பாதையை, புதிய கிருபையை, புதிய தயவை தரப்போகிற இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சேனலுக்காக இல்லை பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்காக, இதனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க இந்த மோசை கூடாரத்தையும் அடிமையும் கரங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.